ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் நெட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த டேட்டில் யார் யாருக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இன்றைக்கி ஒர்க் ஸ்டார்ட் ஆனது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் நீங்கள் க்ரோம்குள்ளே போயிட்டீங்க க்ரோம்குள்ளே போயிட்டு உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் இல்லைங்களா. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற மாதிரி ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் எங்கே போய் யாருக்கு டேட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட், இந்த டேட்டில் உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, பட் நான் இன்றைக்கி தான் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டுடே டாஸ்கில் போய்ட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து எப்படி பண்ணணுன்றத ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணணும், அமேசான் வந்து சைட்டு வந்து டைப் பண்ணணும், நெக்ஸ்ட் அதில் வெப்சைட்குள்ளே போகணும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டோட யூஆர்எல் கோட் கொண்டு வந்து இங்கே வந்து சப்மிட் பண்ணணும். தென் வந்து அப்போ தான் உங்களுக்கு டுடே டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு படிக்க முடியலை அப்படின்னா அங்கே கீழேயே ஒரு வீடியோ வந்து ரன் ஆகுது, எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கூகுள் க்ரோம்குள்ளே போக போகிறோம். போயிட்டு அங்கே சர்ச் பாக்ஸில் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்க போகிறோம். சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட்டே ஒன்று இருக்க பாருங்கள், Amazon.in. சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஆப்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் ஓப்பன் ஆகும். மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், பேக் சைடு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அமேசானை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் அ நியூ டேப் அப்படின்னு கேட்கும் இல்லைங்களா. நியூ டேப்குள்ளே ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகும்போது நியூ டேப்குள்ளே போனீங்கன்னா அமேசானுடைய வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன், ஒரு விமன்ஸ் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். விமன்ஸில் வந்து நான் சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் பை பண்ண போகிறது கிடையாது, அதில் இருக்க யூஆர்எல் மட்டும்தான் காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாரீஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் அந்த ரெட் கலர் சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ரெட்டை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய யூஆர்எல் தான் நான் இப்போ காப்பி பண்ண போகிறேன். அப்படி யூஆர்எல் காப்பி பண்ணுறதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டைப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காப்பின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காப்பி பண்ணி அந்த பக்கத்தில் 2 புக் மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சிசர் மார்க் பக்கத்தில், அதுதான் வந்து காப்பி ஆப்ஷன். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்டோடைய யூஆர்எல். ஸோ ஓகே கரெக்டாக இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும்னா அதே யூஆர்எல்லை நீங்கள் கூகுள்லேயே போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து நீங்கள் யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த காப்பி பண்ண யூஆர்எல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுடைய சைட்டில் போய்ட்டு லிங்க் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து காப்பி தான் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லைங்களா. ஸோ அதில் கீழே வந்து நீங்கள் காப்பி பண்ண யூஆர்எலை வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த பேஸ்ட் பண்ணுற இடத்துல உங்களோட நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கான்னு ஒரு மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எங்கேருந்து இந்த காப்பி பண்ணுறது யூஆர்எல் எடுத்தோம், அமேசான்லேருந்து எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபையும் பண்ணிக்கோங்க, அமேசான்லேருந்து தான் எடுத்தோமா. ஏன்னா நம்ம ஒன்றுக்கு 2 முறை செக் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த சைட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ வெப்சைட்டுன்னு போட்டுக்கோங்க. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் கேட்குது இல்லையா. நம்ம எந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணமோ அந்த ப்ராடக்ட்டுடைய யூஆர்எல் கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் உங்கள் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இது செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க்கிங் பேமெண்ட்டான ₹5 வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் நம்ம சப்மிட் கொடுத்தோமா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ரெட் மார்க் வந்து காட்டும். சரி ஓகே சப்மிட் கொடுக்கல போல், நம்ம மறுபடியும் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் மறுபடியும் கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் நான் உங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகுன்றதை காட்டுறேன். மறுபடியும் டைட்டில் சூஸ் பண்ணிக்கிறேன், வெப்சைட் சூஸ் பண்ணிக்கிறேன், யூஆர்எல் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஷோ ஆகுது பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு முறை தான் பண்ண முடியும், அதாவது 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த சைட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து 3 நாளைக்கு ஒரு முறை தான் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓகே நம்ம பண்ணிட்டோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க.
ஸோ இப்படி தான் உங்களுடைய டெய்லி டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.